லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். பத்மநாபன் நேற்றைய தினம் சென்னை பெரம்பூர் பகுதியில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டு முன்பாகவே அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கத்தி மற்றும் அருவாள் கொண்டு 6 பேர் உணவு டெலிவரி செய்வது போல் வந்து அவரை வெட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இதனை சிசிடிவி காட்சிகள் மூலமாக காவல்துறையினர் கண்டறிந்து அவர்களை தேடி வந்த நிலையில் நேற்று இரவே அண்ணா நகர் காவல்துறையினரிடம் 8 பேர் வரை சரணடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சரணடைந்தவர்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைதாகி இருந்த ஆற்காடு சுரேஷ் என்பவரின் தம்பியாக இருக்கக்கூடிய புன்னை பாலு உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் தான் அந்த 8 பேர் என்று சொல்லப்படுகிறது. முன்விரோதம் காரணமாக தான் இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவரது வெட்டப்பட்டு அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது உடலை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அவருக்கு பிரேத பரிசோதனை காலை 8 மணிக்கு மேலாக தொடங்கி நடைபெற்றது. தற்பொழுது பிரேத பரிசோதனை முடிவடைந்து அவரது உடல் உறவினர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அவர் உயிரிழந்த நிலையிலிருந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்த நிலையிலிருந்து தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி உறவினர்கள் என அனைவருமே அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிர்ப்பாக கோஷங்களையும் எழுப்பி வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களில் திமுகவின் சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் பல எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை உள்ளாக்கியதோடு திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு எதிர்க்கட்சிகள் பல்வேறு தரப்பிலிருந்தும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுக பொதுச் செயலராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் தனது கண்டனங்களை தெரிவித்து திமுகவின் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்ட பல தலைவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி உள்ளிட்ட அனைவருமே இந்த படுகொலை தொடர்பாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்த நிலையில் தொடர்ந்து அந்த விஷயத்திற்காக பொது மருத்துவமனையில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்கள் அனைவருமே கூடி தங்களது கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் இயக்குனர் ரஞ்சித், தீனா, புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் நேற்றைய தினமே நேரில் வந்து பார்வையிட்டிருந்தனர். தற்பொழுதும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நேரடியாக இந்த ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த உடற்கூறாய்வு தற்பொழுது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமரர் ஊர்தி அவருக்காக அவரது புகைப்படம் இருக்கக்கூடிய அளவில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமரர் ஊர்தியில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் ஏற்றப்பட இருக்கிறது. உடற்கூறாய்வு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் உறவினர்கள் உடற்கூறாய்வு நிறைவடைந்திருக்கக்கூடிய இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்த நிலையில் தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரையில் உடலை வாங்க மாட்டோம் என்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். உடற்கூறாய்வு நடைபெற்றிருந்த போது உறவினர்களை சந்தித்து பேசிவிட்டு அவர்கள் ஆலோசனை செய்த பின் வெளியே சென்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்று சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். முதலில் மருத்துவமனையிலிருந்து அவரை வெளியே வரவிடாமல் காவல்துறையினர் தொடர்ந்து தடுத்து வந்த நிலையில் கதவுகளை முட்டி தள்ளியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வேறு வழியாக காவல்துறையினரிடம் இருந்து தப்பி வெளியே சென்று போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் சாலையில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்கக்கூடாது, இது அரசியல் படுகொலை என்று பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்த அந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக இந்த அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை பகுதி வழியாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக காவல்துறையினர் அங்கு அதிகப்படியாக கூடி ஏற்கனவே இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்த பின்னராக காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் என அனைவருமே சேர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டதுடன் அவர்களை சாலையில் அமர்ந்து போராடாமல் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் தங்களது விஷயங்களை பதிவு செய்யுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். அது மட்டுமின்றி தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய அவர்களை
காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய ஜெகப்பிரியன் பிரபாகரன் வழங்கிய காட்சிகள் மூலம் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய பின்னராக தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவரது ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வு முடிவடைந்து அவரின் உடல் உறவினர்களிடையே கொடுக்கப்பட்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸில் உடல் ஏற்றப்பட்ட போதும் உறவினர்கள் தொடர்ந்து இந்த உடலை ஊர்வலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் மறுத்ததன் காரணமாக ஏற்றப்பட்ட உடலை மீண்டும் இறக்கியதாக தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உடற்கூறாய்வு முடிவும் இருக்கிறது. உடலை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தனிப்பட்ட அந்த ஊர்தி, அதாவது ஊர்தி நேரடியாக வந்திருக்கிறது. அவரது புகைப்படம் பொருத்தப்பட்டு அவருக்காகவே இந்த ஊர்தி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது உடற்கூறாய்வு முடிந்த அந்த உடலை அந்த ஊர்தியில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இங்கு கூடியிருக்கிறார். ஏற்கனவே இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை தலித் மக்களுக்கு ஆதரவை கொடுத்தவர் என்றும் அவர் வழக்கறிஞராக இருந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விஷயங்களில் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே 2-3 முறை அவருக்கு கொலை மிரட்டல்களும் கொலை முயற்சியும் நடந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பிலும் அவர்களது ஆதரவாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரின் கொலை விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் அது கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தினாலும் முன்பகை காரணத்தினாலும் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலைக்கான முக்கிய குற்றவாளிகள் யார், எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது என்பதை கண்டறிந்து உண்மையான குற்றவாளிகளை கைது வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை இவர்களது ஆதரவாளர்களின் கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கைது நடவடிக்கைகள் முடிவடைந்து 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த பின்னர் தற்பொழுது இப்போது அரசு பொது மருத்துவமனையில் அந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் இடத்திற்கு முன்பாக காவல்துறையினர் காலிகாடுகளை வைத்து அடைத்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அனைத்து ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்து கூடியிருக்கிறார்கள். அவருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனியார் ஊர்தியும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அந்த ஊர்தி பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கக்கூடிய அந்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.